ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பானிபூரிக்கு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். எல்லோரும் புளி தண்ணி தான் ஊற்றி சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு கிரேவியாக செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், நான் இப்போ அதுக்கு முன்னாடி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி, சோம்பு இதை ஒரு பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மசாலா அரைச்சாச்சு. ஆல்ரெடி பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். டீயை காய வச்சிட்டோம். இதுக்கு எண்ணெய் ஊற்றணும் தேவையில்லை. நம்ம அரைச்ச விழுதை இதில் வெறும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்தும் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த குருமா மாதிரி செஞ்சோம்னா அதுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம், கறி மசாலா பாக்கெட் கொஞ்சம். நான் நேராக பிச்சு அது சைடாக பிஞ்சிருச்சு, கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, பச்சை பயிரும் உருளைக்கிழங்கும் மசிச்சு வச்சிருக்கேன். அப்படியே கொட்ட போகிறோம். அதில் அப்படியே கொட்டியாச்சு. தண்ணி வற்றணும். சட்டியில் எண்ணெய் வச்சு ஒவ்வொரு பானிபூரியாக பொரிச்சு எடுக்க போகிறோம். பானிபூரம் பொரிச்சாச்சு. செஞ்சு வச்ச பானிபூரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தொட்டுக்கலாம். செஞ்சு வச்ச மசாலையும் ஊற்றிக்கலாம்.